எடுத்துக்கொள்வோமாக. அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். Acts chapter 2 verses 1 onwards. The book of Acts chapter 2 verses 1 onwards. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாக்கி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய தேவனுடைய சனமே, இது பெந்தெகோஸ்தே நாளாக இருக்கிறபடினால் நமக்கு ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய நாள், வாரத்தின் முதல் நாள், கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்க்கிற நாள், அது பெந்தெகோஸ்தே நாள் தான். ஆனாலும் வேதத்தின் அடிப்படையிலே இன்று விசேஷித்த சரித்திரம் வாய்ந்த ஒரு நாளாக இந்த நாள் நமக்கு the day of Pentecostal, பெந்தெகோஸ்தே என்னும் நாளாக இன்றைக்கு நமக்கு இருக்கிறபடினாலே இந்த வேத பகுதியை நான் உங்கள் மத்தியிலே நான் வாசித்தேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. அதிலே கர்த்தருடைய ஆவியானவர் சில காரியங்கள் நம்மோடு ஒருவேளை நாம் கேட்டவைகளாக இருக்கலாம், கேட்டு மறந்தவைகளாக இருக்கலாம், கேட்டு அதை நாம் நினைக்காமலும் இருக்கலாம், ஒருவேளை நாம் அதை கேட்காமலும் இருந்திருக்கலாம். எப்படியா இருந்தாலும் சரி, இன்று கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு அவர் பேசுகிறார். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அப்ப இதை குறித்து நாம் சில காரியங்கள் நாம் அறிந்திருக்க வேண்டும். பெந்தெகோஸ்தே நாள் வந்தது என்று இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. ஏன் வந்தது? அப்ப அந்த நாள் வருவதற்கு காரணம் என்ன, அது வந்ததற்கான நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதற்கும் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கும் என்ன ஒரு இணைப்பு இருக்கிறது என்பதை குறித்து சில காரியங்கள் உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேச அவர் விரும்புகிறார். தேவனுடைய சனமே, பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லும் பொழுது அது திடீரென்று வந்த ஒரு நாள் அல்ல. நான் சொன்னது போல அது வேதத்திலே சொல்லப்பட்டவை. பழைய ஏற்பாடு காலங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இந்த 4 புஸ்தகங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களை குறித்ததான காரியங்கள் அந்த இடத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பெந்தெகோஸ்தே நாள் வருவதற்கு முன்னதாக ஒரு 7 பண்டிகைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பெந்தெகோஸ்தே நாள் இன்று என்றால் அதற்கு முன்னதாக உள்ள வாரங்கள் நமக்கு கர்த்தருடைய ஜனம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக 7 விதமான பண்டிகைகளை ஆசரிக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். எத்தனை பேர் நீங்க அந்த 7 பண்டிகைகளை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று நான் அறிவேன். ஆனால் அவைகளை குறித்து 1-2 நாம் பார்க்க போகிறோம், நமக்கு அதிக நேரம் இல்லாதபடியினாலே. உதாரணத்திற்கு நான் சொல்லுவேன் என்றால், அறுப்பின் பண்டிகை,
இரண்டாவது ஒரு பண்டிகை சேர்ப்பின் பண்டிகை. மூன்றாவது ஒரு பண்டிகை கூடார பண்டிகை. நாலாவது ஒரு பண்டிகை எக்கால பண்டிகை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 7 பண்டிகை. இன்னும் 3 பண்டிகைகள் உண்டு. அது உங்களுக்கு நான் ஹோம்வொர்க் கொடுக்கிறேன், தெரிந்து கொள்ளுங்க. எல்லாமே நான் சொல்லிட்டா நல்லா இருக்காது. ஆகவே இதை குறித்த ரகசியங்கள் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்ப கர்த்தருடைய ஜனம் ஒரு வருஷத்துல 7 பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். அப்ப அந்த 7 பண்டிகைகள் அவர்கள் கொண்டாடினதற்கு பிறகு வருகிற ஒரு நாள், அந்த நாள் தான் பெந்தேகோஸ்தே நாளாக வேதம் நமக்கு காட்டுகிறது. இப்போ பழையற்பாட்டிற்கு நேராக நான் உங்களை கொண்டு வர நான் விரும்புகிறேன். எப்படி இந்த பெந்தேகோஸ்தே நாள், அந்த பண்டிகைகளுக்கு பிறகு இந்த நாள் வந்தது என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து, இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே விசேஷமாய் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு கூடியிருந்தவர்கள் மேலே இறங்கினார் என்று பார்க்கிறோம். அப்போ அவர் இறங்க காரணம், அவர் இறங்க நோக்கம் என்பதை நான் முடிவிலே உங்களுக்கு காட்ட நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னதாக இந்த நாள், இந்த பெந்தேகோஸ்தே என்னும் இந்த நாள் வர அதற்கு முன்னதாக இருந்த சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க, பார்ப்போம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் வசனம் 15, 16. Leviticus chapter 23 verses 15 and 16. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 70 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். வாசித்த இந்த வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் 7 வாரங்கள் எதற்கு பிறகாம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேற மட்டும். அப்ப 7 வாரங்கள், அதனால்தான் சொன்னேன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பண்டிகை, 7 பண்டிகைகள் என்று நான் சொன்னேன். அப்போ ஒவ்வொரு பண்டிகையும் கர்த்தருடைய ஜனம் கொண்டாட வேண்டும். 7 நாள், 7 வாரங்கள், 7 வருடங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 7 வருடங்களாக கர்த்தருடைய அந்த பண்டிகையை கர்த்தருடைய ஜனம் செலிப்ரேட் பண்ண வேண்டும், கொண்டாட வேண்டும். என்ன செலிப்ரேஷன், என்ன கொண்டாட்டம்? அது அறுப்பின் கொண்டாட்டம். அடுத்தது சேர்ப்பின் கொண்டாட்டம். இதற்கெல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்கள் உண்டு. ஆனால் அவையெல்லாம் நமக்கு இந்த நேரம் நமக்கு பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. சுருக்கமாய் நான் உங்களுக்கு கொண்டு போக விரும்புகிறேன். ஏன் பெந்தேகோஸ்தே நாள் என்று வந்தது என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப ஒவ்வொன்றுக்கும் கூடார பண்டிகை, எக்கால பண்டிகை. இந்த 4 புஸ்தகங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு வாரமும் ஜனங்கள் இந்த பண்டிகைகளை கொண்டாட வேண்டும். அப்போ அந்த வாரம் முழுவதும் அந்த பண்டிகை கொண்டாடி, அந்த இடத்துல வசனத்துல வாசிச்சோம் 16ஆம் வசனத்துல, 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள். 7ஆம் நாள் நமக்கு சாட்டர்டே, ஓய்வு நாள். அப்ப அதுக்கு அடுத்த மறுநாள் என்ன நாள்? கர்த்தருடைய நாள். இன்று again it starts 1. அப்ப வாரத்தின் முதல் நாள் ஆக்கிய கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப
அப்போ இந்த இடத்துல 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆக்கிய 50ஆம் நாள். அப்ப அதற்கு முன்னாக 7 வாரங்கள் என்று சொல்லும் பொழுது அப்போ 7 into 7 எத்தனை நாளுங்க? மொத்தம் 49 நாள். அப்போ 49 நாட்கள், 49 வாரங்கள், 49 வருடங்கள், இப்படி வேதம் சொல்லுகிறது. 7 7ஆக அதை அதிகரிக்கும் வேண்டும் என்று, அதை கொண்டாட வேண்டும் என்று வேதம் சொல்லும் போது இந்த இடத்துல பார்க்கிறோம் 7ஆம் நாள் ஆக்கிய அந்த ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆக்கிய 50வது நாள். அப்போ 7 into 7 49 அது நேற்றோட முடிஞ்சது. அப்ப 7 வாரங்கள் என்று சொல்லும்போது 49 வாரங்கள், 49 நாட்கள் முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்த நாள் இன்று என்ன நாள்? 50th day, 50வது நாள். அப்ப இங்க வேதம் சொல்லுகிற பண்ணமாக 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும். அப்போ இந்த நாள் வரைக்கும் கவுண்ட் பண்ண சொல்றார் ஆண்டவர். அப்ப இந்த நாள் வரைக்கும் கவுண்ட் பண்ணா, இந்த நாள் வரைக்கும் நம்ம எண்ணினா இன்று 50வது நாள். 50வது நாள் வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு புதிய போஜன பலி என்ன செய்ய வேண்டுமா? செலுத்த வேண்டும். புதிய போஜன பலி என்றால் இட்ஸ் a new worship. அப்படின்னா என்ன? அப்ப இந்த 7 வாரங்கள் நீங்கள் கொண்டாடின அந்த கொண்டாட்டம், அந்த செலிப்ரேஷன், அது வேற worship. கூடார பண்டிகை அது வேற ஆராதனை, எக்கால பண்டிகை அது வேற ஆராதனை. இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்கள் உண்டு. ஆனால் 50வது நாள் வரும் பொழுது கர்த்தருடைய சன்னிதானத்துல கர்த்தருக்கு புதிய போஜன பலி, கர்த்தருக்கு ஒரு புதிய ஒரு ஆராதனை செலுத்த வேண்டுமா? அப்ப 50வது நாள் கர்த்தருடைய நாள் என்பதை நாம் மறந்து போக கூடாது. சரி, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 34 verses 22. அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? யாத்ராகமம் 34:22. கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசாரிப்பாயாக. அங்க அந்த வசனத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசாரிப்பாயாக. அப்போ அந்த 7 வார அந்த பண்டிகைகளை கொண்டாட வேண்டும், செலிப்ரேட் பண்ண வேண்டும் என்று இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அது 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 ஒவ்வொருவரும் அது கட்டாயம் செய்ய வேண்டுமா? அதற்கு பிறகு அந்த வருஷத்துல வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்தது அந்த 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. வருஷத்திலே 3 தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் வர கடவர்கள். இது எதை நமக்கு காட்டுகிறதுன்னா, 7 வாரங்கள், அந்த 7 நாட்கள், அந்த அந்த கொண்டாட்டம், அந்த செலிப்ரேஷன் முடிந்து அது 50வது நாளோ இல்லாட்டல் 50வது வாரமோ அது வரும்போது அது கர்த்தருடைய நாள் ஆக கர்த்தருடைய சந்நிதியிலே அவரை ஆசாரிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. அப்போ இன்று நாம் பார்க்கும்போது 7 வாரங்கள் என்று சொன்னா மார்ச் 31 ஆரம்பிக்குது. ஆஃப்டர் ரிசரக்ஷன், அந்த உயிர்த்தெழுதல், என் அப்பன் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆரம்பிக்கப்படுகிற அந்த வாரத்திலிருந்து 7 வாரங்கள் நாம் ஒவ்வொரு வாரமும் அந்த செலிப்ரேஷன், அந்த கொண்டாட்டம், அந்த கூடார பண்டிகை, அந்த எக்கால பண்டிகை, அந்த அறுப்பின் பண்டிகை, அந்த சேர்ப்பின் பண்டிகை சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒவ்வொரு பண்டிகையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பண்டிகைகளை செலிப்ரேட் பண்ணும்போது அதற்கு அடுத்த நாள் அதையும் கூட்டி எண்ணி 50வது நாள் கர்த்தருடைய அந்த நாளிலே கர்த்தருடைய மக்கள் வந்து கர்த்தரை அனுசரிக்க, கர்த்தரை ஆராதிக்க அவர்கள் கூடி வர வேண்டுமா? அதனால்தான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள்
கடந்த 6 நாட்கள் நம்முடைய சொந்த வேலைகள், நம்முடைய சொந்த காரியங்களை நம்ம பார்த்து, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள், நம்முடைய உத்தரவாதங்கள், நம்முடைய வேலைகள் எல்லாவற்றையும் நம்ம செய்கிறோம். செய்து முடித்து இன்று கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இப்படியாக வந்து கர்த்தரை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோமே. அப்ப இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபையிலே ஊற்றப்படுகிறவராக, அவர் இறங்குகிறவராக இருக்கிறார். அப்போ அன்றைக்கு அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே, அந்த 50வது நாள் என்று வந்தபோது, அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே இந்த சீஷர்கள் 120 பேர் அந்த மேலாடையிலே கூடின போது, அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவர்கள் நடுவிலே இறங்கினார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இந்த ஆராதனை கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே அவர் இறங்கி இருக்கிறாரானால், நம்முடைய ஆராதனையானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கர்த்தருடைய ஆவியானவர் சபையிலே அவர் ஊற்றப்படும் போது சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? 2 காரியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த நான் விரும்புகிறேன். அப்போ பெந்தெகோஸ்தே நாள் எப்படி வந்தது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த 7 வாரங்கள் இல்லாவிட்டால் அந்த 7 பண்டிகைகளை கர்த்தருடைய ஜனம் கொண்டாடி அதை எண்ணிக்கொண்டு வரும்போது, அதோடு அந்த ஓய்வு நாளுக்கு மறுநாளையும் அதை எண்ணும்போது, அந்த 50வது நாள் கர்த்தருடைய ஜனம் சபையில சேர்க்கப்படுகிற அந்த நாள் கூடின இடத்திலே அது பெந்தெகோஸ்தே நாளாக கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே சபையிலே அவர் ஊற்றப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய ஜனம் கர்த்தருடைய நாளை அசட்டை பண்ணவே கூடாது. எந்த வாரங்களும் சரி, இன்றைக்கு மாத்திரம் அல்ல, இல்லாவிட்டால் நமக்கு கிடைக்கும் போது வருகிறது மாத்திரம் அப்படி இல்லை. நம்முடைய ஆராதனையானது சபையிலே கர்த்தருடைய ஜனம் வந்து சேர வேண்டும், கர்த்தரை அனுசரிக்க வேண்டும் என்பது கர்த்தர் நமக்கு கட்டளையாய் கொடுத்த ஒரு காரியம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லும் பொழுது, வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லும் பொழுது, ஓய்வு நாளுக்கு மறுநாள் என்று சொல்லும் பொழுது, அது கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த வேண்டிய ஒரு நாள். கர்த்தருடைய ஜனம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய நாளிலே வந்து கர்த்தருக்கு ஒரு புதிய ஆராதனையை செலுத்த வேண்டிய நாள். அந்த நாளை ஒருவரும் அசட்டை பண்ணக்கூடாது, ஒருவரும் அசட்டை பண்ணக்கூடாது. அந்த யாத்ராகமத்தில் நம்ம பார்த்தோம், 7 வாரங்களும் நாம் கொண்டாட வேண்டும். அப்போ 7 வாரங்களும் மற்ற பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார்னா, கர்த்தருடைய நாளை கர்த்தர் எவ்வளவாய் கவனிப்பார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த 7 வாரங்களையும் கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார்னா, அப்போ கர்த்தருடைய நாளை குறித்து கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். ஒருவரும் கர்த்தருடைய நாளை அசட்டையா எண்ணக்கூடாது, அதை கனவீனமா எண்ணக்கூடாது, நமக்கு ஏற்றவாறு நாம் அதை எடுத்துக்கொள்ள கூடாது. நேரம் கிடைத்தால், சமயம் வாய்த்தால் போனால், இப்படியெல்லாம் நம்முடைய மனது சொல்லுகிறபடி கர்த்தருடைய நாளை நாம் ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாள் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் சபைக்கு வந்துவிட வேண்டாம். இது நான் சொல்லலைங்க, வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சபைக்கு போய்விட வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை அவர் அனுப்புகிறவராக, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அக்கினியை ஊற்றுகிற ஒரு நாளாக அந்த நாளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதற்கு பிறகு அந்த வார நாள் முழுவதும் அந்த 6 நாட்கள் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன், அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஒத்தாசை, அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை கொண்டுதான் தொடர்ந்து அந்த வேலை நாட்களாகிய அந்த 6 நாட்களும் நம்முடைய சொந்த காரியங்கள் எல்லாவற்றும் செய்வதற்கு அது நம்மளுக்கு உதவியாய் இருக்கிறபடினாலே, வாரத்தின் முதல் நாளாகிய கர்த்தருடைய நாளை கர்த்தருடைய பிள்ளைகள் அசட்டை பண்ணவே கூடாது. சபைக்கு வந்துவிட வேண்டாம்.
எந்த காரணங்களையும் நாம் காட்டவே கூடாது. வேதம் அதை அங்கீகரிக்கவில்லை. வர முடியாத ஒரு காரணங்களை நீங்கள் சொல்லலாம் என்று வேதம் எங்கேயும் நமக்கு சொல்லல. சபைக்கு வர முடியலையா, ஆராதனைக்கு வர முடியலையா, ஒரு காரணத்தை காட்டுங்க. வேதம் நமக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கல. கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் வந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அன்றைக்குதான் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் தம்முடைய ஆவியை அவர் ஊற்றுகிறவராக இருக்கிறார். அப்ப அந்த நாளை ஒருவரும் கர்த்தருடைய நாளை அசட்டியாய் எண்ணாதபடிக்கு நாம் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களை நாம் இருப்போமாக. கர்த்தருடைய நாளிலே ஒரு 2 காரியங்கள். ஏன் ஆண்டவர் அவ்வளவு நமக்கு அதை முக்கியப்படுத்துகிறார்? ஏன் அதை கட்டாயமாக கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய சமூகத்திலே, அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஏன் ஆண்டவர் வரும்படி சொல்லுகிறார்? அப்படி அவர் வர சொல்லும் போது அந்த நாளிலே நாம் எப்படியா இருக்க வேண்டும், அவருடைய ஜனம் எப்படியா இருக்க வேண்டும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த 2 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிப்போமானால் அந்த ஆராதனையிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையும் பெல்லனும் ஆலோசனையும் ஒத்தாசையும் உங்களோட வாழ்க்கையிலே கூட இருந்து உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். முதலாவது ஒரு காரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன். வாசிப்போமா? எடுத்துக்கொள்ளுங்கள், பார்க்கலாம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் நான் வாசிக்கிறேன். The book of Leviticus chapter 25 verses 8 and verses 11. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். அன்றியும் 7 ஓய்வு வருஷங்களுக்குள்ளே 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷம் ஆகும். 11ஆம் வசனம். அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யுபிலி வருஷமாயிருப்பதாக. அது வருஷங்களாக இருந்தாலும், அது வாரங்களாக, மாதங்களாக, நாளாக இருந்தாலும், அது நம்மளுக்கு யுபிலியின் நாளாக, மாதமாக, வாரங்களாக, வருஷமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த 50வது நாளை அதிலே கர்த்தர் ஜனம் என்ன செய்யக்கூடாதாம்? விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காமல் விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக. என்ன என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாரு? கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்திலே பெந்தேகோஸ்தே நாளிலே அவரை ஆராதிக்கும்படி வந்துவிடணும். மாறாக அன்றைக்கு நாம் என்ன செய்யக்கூடாதாம்? அந்த இடத்துல சொல்லுகிறார், விதைக்க கூடாது, வேலை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. இன்றைய கால சூழ்நிலை, காலை கட்டாயத்தினால நம்ம என்ன செய்கிறோம்? வேலைக்கு போகிறோம். இதை கர்த்தர் எப்படி நமக்கு அதை பார்க்கிறார்? எப்படி கர்த்தர் அதை நம்மளுக்கு பார்ப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதையும் நான் சுயமாய் நான் பேசவில்லை, உங்கள் மத்தியிலே வார்த்தையை உங்களுக்கு எடுத்து காண்பித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம் சத்தியத்தை அறிந்தவர்களா இந்த நாட்களில் கர்த்தருக்காக, கர்த்தருக்குள்ளாக, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் சபையிலே அவர் விரும்புகிறார். ஆக விதைக்காமல் என்று இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சபையில இருக்க வேண்டுமா? ஒருவேளை இந்த செய்திகள் நீங்கள் கேட்டதாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய நாளில் நாம் எங்க இருக்கிறோம்? ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் கர்த்தருடைய பரிசுத்த நாளாகிய அந்த பெந்தேகோஸ்தே நாளில் நாம் எங்க இருக்கிறோம்? என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வரக்கூடாதபடிக்கு நமக்கு தடைகளை கொண்டு வரும்போது அந்த தடைகளிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? தடைகளை கடந்து வருகிறோமா, இல்லாவிட்டால் அந்த தடைகளை பார்த்து நாம் அங்கே நின்று விடுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அன்றைக்கு ஒரு வேலை நீங்கள் அந்த தடைக்கு நீங்கள் நின்று விடுவீர்கள் என்றால், அந்த வாரம் முழுவதும் உங்களுடைய வேலை நாட்களில் நீங்கள் வேலை செய்வதற்கான பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆலோசனையும் அந்த நடத்துதலும் அந்த பாதுகாப்பும் உங்களுக்கு இல்லாமல் போகிறதை நீங்கள் பார்க்க முடியும். காரணம், கர்த்தருடைய நாளிலே தான், அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் தம்முடைய ஆவி அவர் ஊற்றுகிறார். அன்றைக்கு அதை வாங்கலன்னா அந்த வாரம் முழுவதும் நமக்கு அது இல்லை. அப்ப நம்முடைய வேலையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நாம் விதைக்கிற அந்த விதை, நாம் செய்கிற காரியங்கள், நாம் செய்கிற வேலை, கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய நாளிலே, பெந்தெகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய காரியங்களை, வேலைகளை நாம் செய்யும் போது யோசித்துக் கொள்ளுங்க. அடுத்தது சொல்றாரு, தானாய் விளைந்த பயிரையும் என்ன செய்யக்கூடாதான், அறுக்க கூடாது. சில நேரங்கள் ஆசீர்வாதங்கள் தானாய் வரும் நமக்கு. என்றைக்கு அன்னைக்கு சொல்லுவாங்க, இன்றைக்கு நீ செஞ்ச ஓட்டி, இன்றைக்கு நீ செஞ்ச நான் டபுள் சேலரி, இன்றைக்கு நீ என்னை வந்து பார்க்க வந்தா உனக்கு நீ கேட்டதை நான் உனக்கு செய்றேன், இன்றைக்கு நீ என்னை பார்க்க வந்தா இது இன்றைக்கு உனக்கு கிடைக்கும். ஆசீர்வாதங்கள் தானாய் வரும். அதை குறித்து தான் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, தானாய் விளைந்து பயிராகிறதை என்ன செய்யக்கூடாதா, அறுக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை போஷித்து நம்மளை காப்பாற்றும் போது, அந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய ஆராதனை விட்டு அன்றைக்கு அங்க போய் செய்கிற அந்த காரியத்துல வருகிறதுல தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்க போதும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அந்த வேலையோ இல்லாவிட்டால் மற்ற காரியம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லாத நேரங்களில் அந்த வாரங்கள் கர்த்தர் நம்மளை எப்படியாய் நம்ம நடத்திருக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய வருமானம் நம்மளுக்கு தாமதமாகும் போது, நம்முடைய சம்பளம் நம்மளுக்கு கிடைக்காமல் போகும்போது, ஒரு வாரங்கள் 2 வாரங்கள், ஏன் சிலருக்கு 1 மாதங்கள் கூட கிடைக்காமல் போகும்போது கர்த்தர் நம்மை நடத்தவில்லையா? அப்படியெல்லாம் நாம் கர்த்தருடைய அன்பை ருசித்தவர்கள், அந்த கர்த்தருடைய நாளிலே நமக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வரக்கூடாதபடிக்கு நமக்கு தடையை கொண்டு வருகிற எந்த காரியங்களானாலும், ஏன் அதை நாம் பெரிதாய் நாம் அதை பார்த்து அந்த தடைக்கு நாம் அங்கே நாம் நின்று கொள்ளுகிறோம், ஏன் நாம் நின்று விடுகிறோம்? யோசிச்சு பாருங்க. வேறும் தெளிவாய் சொல்லுகிறது, விதைக்க கூடாதாம், தானாய் வருகிறதையும் அறுக்க கூடாதாம். கர்த்தர் எவ்வளவு அவருடைய நாளிலே கர்த்தருடைய ஜனம் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அன்றுதான் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஜனங்களோடு பனி போல் அவர் பெய்கிறார், ஜீவ நதியாய் பாய்ந்து செல்லுகிறார், ஊற்று தண்ணீராய் அவர் ஊற்றுகிறார். இன்றைக்கு நம்ம எவ்வளவு கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே, அந்த உயிர்த்தலின் ஆறுதலிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நீங்கள் எவ்வளவு பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ அவ்வளவும் அந்த வாரம் முழுவதும் அவர் ஊற்றுகிற அந்த தண்ணீரை நீங்கள் எவ்வளவு வாங்கிக் கொள்ளுகிறோம். ஜீவ நதியாய் பாய்கிற அந்த ஜீவ நதியை நீங்கள் எவ்வளவாய் நீங்கள் எடுத்துக் கொள்ளுகிறீர்களோ, பனியை போல பெய்கிற அந்த பனியை நீங்கள் எவ்வளவா நீங்கள் வாங்கிக் கொள்ளுகிறீர்களோ அவ்வளவும் அந்த வாரம் முழுவதும் உங்களுடைய வேலை நாட்களிலே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனத்தை அவர் நடத்துகிறார். அதனாலதான் கர்த்தர் வைராக்கியம் கொண்டு சபையை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய நாளிலே நீ விதைக்க கூடாது. கர்த்தருடைய நாளிலே தானாய் வந்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் உனக்கு நேராக அது சொல்லப்பட்டாலும் கிடைத்தாலும் அதை நீ அறுக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறாரா. அந்த இடத்துல சொல்றார் பாருங்க, விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை கூட சேர்த்து வைக்க கூடாது. சில கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, தேவைக்கு தங்களுடைய தேவை சந்திக்கப்பட அந்த ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிற காரியங்களை அன்றைக்கு வேலைக்கு போனா அது நம்மளுக்கு கிடைச்சா சேர்த்து வச்சுக்கலாம், இல்லாத அன்றைக்கு அது நமக்கு தேவைப்படும். ஆண்டவர் சொல்றாரு, அன்றன்றைக்குரியதை நான் உனக்கு தந்து நடத்தும் போது. அதனால்தான் தன்னுடைய ஜெபத்திலே தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்துல ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு,
அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு அன்று தாங்கும். அந்த இடத்துல அப்படி சேர்த்து வைக்கணும்னு சொன்னா ஆண்டவர் இப்படி ஜெபத்தை கத்து கொடுத்திருப்பார். ஜெபிக்கிறவங்க எல்லாம் இப்படி ஜெபிங்க, அன்றன்றைக்கு இல்ல இன்னும் எங்களுக்கு தேவையான ஆகாரத்தையும் எங்களுக்கு சேர்த்து தாரும் சொல்லி கொடுத்திருக்கலாமே. அப்படின்னா இல்ல, ஏன்னா என் தேவனாகிய கர்த்தர் அவர் போஷிக்கிறவர், கொடுக்கிறவர், அன்றன்றைக்கு தேவையானதை. அப்படி இருக்கும்போது ஓ சத்துரு வாக்கிய பொல்லாங்கன் பிசாசானவன் கர்த்தரோட பிள்ளைகளை எந்தெந்த இடத்திலே தொடணும் அவன் நினைச்சு தொடரானோ அந்த காரியத்துல எல்லாம் இன்றைக்கு கர்த்தரோட பிள்ளைகள் விழுந்து விடுகிறார்கள். அவனுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை வேலை கொடுத்து ஒரு சம்பளத்தை அவங்களுக்கு கொடுத்தா ஆண்டவரை மறந்துடுவாங்க, சபையை தேட மாட்டாங்க, சபைக்கு போக மாட்டாங்க. ஆண்டவர் உள்ளதானே இருக்கிறாரு, நான் தான் வசனத்தை படிக்கிறேனே, நான் தான் ஜெபம் பண்ணிட்டு போறேனே, நான் ஆண்டவருக்குள்ளதான். இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி ஏமாற்றவே முடியாது. இதெல்லாம் பிசாசு விதைக்கிற தந்திரமான காரியங்கள். ஆவிக்குரியவர்களாக நாமே எண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு தந்திரமான காரியத்தை விதைக்கிற காரியம் தான் அதெல்லாம். யோசிக்கிறதெல்லாம் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய ஜனம் சபையில கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவனுடைய ஜனமே சேர்த்தும் வைக்க கூடாதான். இப்படி யாரு ஒரு கர்த்தரோட பிள்ளை கர்த்தருடைய நாளை கனப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பெந்தெகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் இறங்குவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதுதான் அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே மேலறையிலே 120 பேருக்குள்ளாக உண்டானது. அன்றைக்கு அந்த 120 பேருக்குள்ளாக அந்த ஒரு மனம் அங்கே இல்லாமல் இருந்திருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி இருப்பாராங்க. அவர்களுக்குள்ளாக ஒரே மனம். ஏனா அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்களுக்கு முன்னாக அவர் ஏறி போனதற்கு பிறகு அவர்கள் கூடி ஜெபத்திலும் வாசிக்கிறதிலும் தரித்திருந்தபடினாலே அவர்கள் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக இருக்க அந்த மேல் அறையிலே அவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல கூடி வந்த இடத்துல ஆவியானவர் இறங்கினார். அப்ப கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து அனுசரிக்கிறவர்களாக கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கு எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் தெரியுமா தங்கள் சொந்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, தங்கள் சொந்தமாய் வியாபாரங்கள் வைத்திருப்பாங்க, இன்றைக்கு சொந்த வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. கேட்டா அநேகர் சொல்ற காரியம், ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு வியாபாரமே, அந்த திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரையிலும் அவங்களுக்கு நடந்த அந்த வியாபாரத்துல கர்த்தர் நடத்தலையா யோசிக்கிறேன். அவர்களுக்கு கிடைத்த அந்த வருமானத்தில் அந்த லாபத்துல கர்த்தர் அவர்களை போஷிக்கலையா, காப்பாற்றலையா, விசாரிக்கலையா? எல்லாமே செய்தான். ஆனாலும் அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன? ஞாயிற்றுக்கிழமை திறந்தாதான், ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலைக்கு கொஞ்சம் போனாதான். இல்ல, வேலை மாத்திரம் சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமையில தான் அநேக சொந்த காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திற்கு வராம தங்கள் சொந்த காரியங்கள் பிரயாணத்தை வச்சுக்குவாங்க. சிலர் 2 மணி நேரம் ஆராதனை முடிச்சுட்டு பிரயாணத்தை ஆரம்பிக்கலாம், அது இருக்காது. அப்பதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போவாங்க, ஏன்னா வருமானம் கட்டாயிடும். சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே டிக்கெட் புக் பண்ணி வச்சிருப்பாங்க, ரிசர்வேஷன் பண்ணிருப்பாங்க, இல்லாட்டி எப்படியோ கிடைக்குதோ இல்லையோ ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே பிரயாணத்தை ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் இருக்கு. கர்த்தருடைய நாளை கனவீனப்படுத்தி கர்த்தருடைய நாளை அசட்டை பண்ணி கர்த்தரை நினையாமல் தங்கள் சொந்த வேலைகள் தங்கள் சொந்த காரியங்கள். வசனம் தெளிவாய் சொல்லுது, விதைக்க கூடாது, அறுக்க கூடாது, சேர்த்து வைக்கவும் கூடாது. அப்படி பார்த்தா இன்றைக்கு எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இன்றைக்கு இங்க வந்திருப்பாங்க. இன்றைக்கு அநேக இடங்கள் காலியா இருக்கு. இல்ல போன், இந்த ஆராதனை முடிஞ்சு போன் பண்ணி கேட்டா வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லுவாங்க, வேலை வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சில பிரயாணங்களுக்கு காரணம் காட்டுவாங்க. இதெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மகிமையான அந்த பிரசன்னத்தை இழந்து விடுகிறவர்களாக. அப்ப அந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வாரம் முழுவதும் நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றுதான்
அந்த வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து தம்முடைய ஜனங்களை தம்முடைய ஆவியினாலே அவர் ஊற்றுகிறாரா. இந்த மகிமையான அனுபவத்தை கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும். ஒருவேளை கேட்ட சத்தியமா இருந்தால் உங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக, இதுவரையும் உங்களோட வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது? வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உங்களோட வாழ்க்கை சிந்தித்து பாருங்கள், உங்களோட வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாளை நீங்கள் எங்கே நீங்கள் செலவிட்டு கொண்டிருக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் வேலை நிமித்தமாக, ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய நாளுக்கு முன்னதாகவே நீங்கள் வேற எங்கேயாய்களை நீங்கள் இருப்பீங்கன்னா, கர்த்தருடைய நாள் என்றால் அங்கே அருகில் இருக்கிற சபைக்கு போயிடணும். தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த வார இடையிலே நீங்கள் வேற எங்கேயாவது போயிட்டீங்களா, ஞாயிற்றுக்கிழமையா அங்கே அருகில் இருக்கிறதான ஒரு கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தருடைய ஆவியானுடைய அந்த நிறைவான அந்த மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் இதுல இருக்கிறாங்க, போனா எங்க ஆலயத்துக்கு தான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன்னு வெளியூருக்கு போனாலும் அப்படியே தங்களோட சொந்த காரியங்கள் இல்லாவிட்டால் வீட்டிலே நேரங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகணும்னு என்ன வர்றாரு. இங்கேயும் வரமாட்டாங்க, அங்கேயும் போக மாட்டாங்க, காரணம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட வாழ்க்கை எல்லாம் கர்த்தரோட ஆவியானோட நடத்துதல் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த நாட்கள்ல ஒரு சோர்வான ஒரு வாழ்க்கை, கர்த்தரோட ஆவியானவருடைய அந்த நிறைவான அந்த நடத்துதலுக்குள்ளாக கர்த்தருடைய ஜனம் இல்லாதபடியினால்தான். ஆக கர்த்தருடைய நாளை குறித்து கர்த்தர் மிக கவனமாக இருக்கிறார். நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் விரும்புகிறேன், முடிக்க நான் விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு காரியம் வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். Deuteronomy chapter 16 verses 9 to 12. 7 வாரங்களை எண்ணுவாயாக, அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களை எண்ண வேண்டும். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கென்று ஆசரித்து, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தரோட சந்நிதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்திலே அடிமையா இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். இரண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் சும்மா சொல்றாரு. எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து அந்த பண்டிகையெல்லாம் நீங்கள் கொண்டாடிட்டு அந்த 50வது நாள், அந்த நாளை நீங்கள் சேர்த்துக் கொள்ளும் போது அந்த 50வது நாள் யூபிலியின் வருஷமாகிய, அந்த யூபிலியின் மாதமாகிய, அந்த யூபிலியின் வருடமாகிய, வாரமாகிய, அந்த யூபிலியின் நாளாகிய அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய சமூகத்துல வந்து அவருடைய ஜனம் ஆசரிக்க வேண்டும். அப்படி ஆசரிக்கும் போது வேதம் என்ன சொல்லுதான், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆசரிக்க வேண்டும். அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதா உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கை பகுதியை செலுத்தி 11ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீ உன் குமாரன் குமாரத்தி மனைவி கணவன் பிள்ளை வேலைக்காரி லேவியன் பரதேசி திக்கற்ற பிள்ளை விதவை எல்லாரோடு சேர்ந்து என்ன செய்யணுமா, கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய நாளில கர்த்தரை ஆசரிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு யோசிங்க, கர்த்தருடைய நாளில் நம்மளுடைய குடும்பம் எங்க இருக்கு, நம்ம எங்க இருக்கிறோம், நம்முடைய குடும்பம் எங்க இருக்கு, நம்ம குடும்பமாய் வந்திருக்கிறோமா? சிலர் வெளியூருக்கு போயிருப்பாங்க, அவர்களை தவிர்க்க முடியாது. ஆனால் அவர்கள் அங்கே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போயிருக்கிறார்களா? இதை நாம் விசாரிக்க வேண்டிய, இது நம்ம மேல் விழுந்த கடமை. வீட்டில் இருக்கிறாங்களா? அவங்க ஊருக்கு போயிருந்தா கூட போன் பண்ணி கேட்கணும். கர்த்தருடைய நாள் இன்றைக்கு சபைக்கு போனீங்களா கேட்கணும். அதுதான்
ஆவிக்குரியவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு அழகு. ஏன் அங்க வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு தக்கதாய் அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களோடு கூட கர்த்தரோட சமூகத்தில், கர்த்தரோட சந்நிதியில கர்த்தரை நம்ம என்ன செய்யணுமா? ஆராதிக்க வேண்டும். குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இது கர்த்தர் சொல்லுகிற காரியம். இந்த வசனத்தை நான் வாசிக்கலன்னா ஏதோ நான் ஒரு சுயமாய் பேசுறேன் நீங்க நினைச்சுக்கலாம். அதனாலதான் கர்த்தரோட வார்த்தையை நான் வாசித்தேன். நேரத்துல பார்த்து, நீ, உன் குமாரன், உன் குமாரத்தி, உன் வேலைக்காரன், வேலைக்காரி, மனைவி, கணவன், பிள்ளை, எல்லாம், லேவியன், விதவை, பரதேசி, திக்கற்ற எல்லாரோடு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற, நம்ம சுற்றிலும் இருக்கிற, நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களோடு கர்த்தரோட சமூகத்தில், கர்த்தரோட நாள்ல என்ன செய்ய வேண்டுமாம்? நம்ம ஆராதிக்க வேண்டும். நம்ம அப்படி ஆராதிக்கிறவர்களா நம்ம இருக்கிறோமா? அப்படி நம்ம ஆராதிக்கிறவர்களா நாம் வந்திருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய குடும்பம் எங்கே? கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எங்கே? கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தோடு கூட நாம் வந்திருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றோடு கூட நம்ம இங்க வந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இதெல்லாம் கேட்டதுதானே அப்படின்னு நாம் அசட்டியாய் நாம் இருந்தா விடாமல், இந்த நாட்கள்ல நீங்கள் உங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்கும்படி ஒரு தருணத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஏனென்றால் காலம் சமீபமாய் இருக்கிறது. காலம் சமீபமாய் இருக்கிறது. தேவனுடைய சனமே, கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களோடு, கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பங்களோடு நாம் கர்த்தரை எப்பொழுது நாம் ஆராதிக்க வேண்டும். நான் மாத்திரம் வந்து நம்முடைய குடும்பத்தை வீட்டில விட்டுட்டு வருகிறது அல்ல. கர்த்தர் அப்படி இங்கே வேதத்துல சொல்லவும் இல்லை. அப்படி அவர்களுக்கு வர மனதில்லைனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அவர்களோடு உட்கார்ந்து நீங்கள் பேச வேண்டும். கர்த்தரை குறித்து அவர்களோடு கூட பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து நீங்கள் அவர்களோடு கூட ஒரு நேரம் எடுத்து பேச வேண்டும். வரலன்னு சொல்லி விட்டீங்கன்னா அவருடைய ஆத்துமாவிற்கு நீங்கள் தான் கடனாளிகள். நீங்கள் சபைக்கு வந்து கர்த்தருடைய ஆவியானவருடைய அந்த மகிமையை நீங்கள் பெற்று போகும்போது, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த மகிமை பெறவில்லைன்னா அவருடைய வாழ்க்கை இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிந்தித்து பாருங்க. அப்போ கர்த்தருடைய நாளிலே, பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது இந்த விதமாய், ஒன்று குடும்பமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களோடு கூட வந்து கர்த்தரை ஆராதித்து, இரண்டாவது கர்த்தருடைய நாளிலே நம்முடைய சொந்த காரியங்கள், நமக்கு வருகிற தானாய் வருகிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய வேலைகள், இவை எல்லாம் அப்புறப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதித்து வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்பதான் என்ன நடக்குதுன்னா, அந்த மேல் அறையில 120 பேர் மேல இறங்கின கர்த்தருடைய ஆவியானவர் சபையிலே அவர்கள் மேல அவர் ஊற்றப்படுகிறவராக இருக்கிறார். நான் கடைசியா சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். ஏன் இவ்வளவு காரியங்கள், ஏன் இவ்வளவு ப்ரொசீஜர் கர்த்தர் வைத்திருக்கிறார்? ஏன் நாம் அப்படியாக இருந்து கர்த்தரோட சமூகத்தில் வந்து ஆராதிக்கும் போது ஏன் அப்போ கர்த்தரோட ஆவியானவர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார்னா, நீங்கள் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, என் அப்பன் இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். நான் போகிறேன், தேற்றரவாளன் உங்களிடத்துல வருவார், அவர் வந்து என்ன செய்வார் என்பது அந்த இடத்துல முழுவதுமாக நம்ம வாசிக்கிறோம். தெரிந்த வார்த்தைகள் சுருக்கமாய் முடிக்கிறேன். ஆனால் கடைசி வசனம் 14ஆம் வசனத்தில் முடியும் போது அங்கே சொல்லப்படுகிறது, அவர் இயேசுவை மகிமைப்படுத்தினார் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய ஜனம், என் அப்பன் இயேசு கிறிஸ்துவோட அந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே, அந்த பெந்தேகோஸ்தே அந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் நடுவில் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நேரம் வந்து அவர் மேல ஊற்றப்பட காரணம் என்னன்னா, என் அப்பன் இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணினது அது நிறைவேறும்படி அவர் அங்கே ஊற்றப்படுகிறார். இரண்டாவது, என் அப்பன் இயேசுனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் சபையிலே அவர் ஊற்றப்படுகிறார். அப்ப நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக மரித்து, நமக்காக அவர் உயிரோடு கூட எழுந்து, நமக்காக பிதாவினிடத்துல போய் திரும்பவும் நமக்காக திரும்ப வந்து நம்மை அழைத்து கொண்டு போகிற என் அப்பன் இயேசுவை சந்திக்கும்படி
நமக்கென்று ஆயத்தப்படுத்திருக்கிற இந்த கூடாரத்துல தேவனுடைய சொன்னமே, நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் இங்க வந்து கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எப்படியாய் தேவனுடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய பெந்தெகோஸ்தே நாள் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானுடைய தொடுதலை உணர்ந்தீங்களா? கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிச்சீங்களா? பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்குள்ள போனீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நீங்கள் உங்கள் மேல இறங்கிட்டா? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய மகிமை உங்கள் மேல அமர்ந்துச்சா? பெற்றுக்கொண்டீங்களா? உணர்ந்தீங்களா? உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்தான் இல்ல அப்படின்னா சபை அதற்கு காரணம் கிடையாது, ஊழியக்காரன் அதற்கு காரணம் கிடையாது, சபையில நடத்தப்படுகிற ஆராதனை அதற்கு காரணம் கிடையாது. பலவீனம் நம்மளிடத்துல இருக்கு, குறைகள் நம்மளிடத்துல இருக்கு. எங்கே குறை உள்ளவர்களாய் கர்த்தரோட சமூகத்துல வந்து நாம் போகிறவர்களாய் நாம் இங்க இருந்தா கர்த்தரோட ஆவியானோட நடத்துதலை நாம் உணர முடியாது. அப்ப நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து பெந்தெகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமையை இன்றைக்கு நாம் பெற்று நம்மை நாமே புதுப்பித்து கொண்டவர்களாக வருகிற நாட்கள்ல கர்த்தருடைய சபையிலே கர்த்தர் நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்கிற ஆராதனைகளை நாம் பங்கெடுத்து கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட, நம்முடைய குடும்பம் ஆயத்தப்பட அப்போஸ்தலனாகிய பவுலை உங்களுக்கு உதாரணமாக நான் காட்ட நான் விரும்பி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரே வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார் தெரியுங்களா? அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே பவுல் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை. பவுல் கூடுமானால், Acts chapter 20 verse 60 says like, பவுல் கூடுமானால் பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டதின் நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமுத்தீவை பிடித்து துரோக்கில்லியோன் ஊர் துறையிலே தங்கி மறுநாள் மில்லேத்து பட்டணத்திற்கு வந்தோம் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை வாசிக்கிறோம். என்னவா? பவுல் பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளிலே எங்க இருக்க வேண்டும் என்றால் எருசலேம். எருசலேம் என்றால் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசியாவிலே காலம் போக்கு தள்ளலையாம். இன்றைக்கு அநேகர் சபைக்கு வரக்கூடாதபடிக்கு அநேக இடங்கள்ல காலம் தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் பாத்தீங்கன்னா ஆராதனை முடியட்டும், என்ன ஆராதனை, ஆராதனையை காலம் தள்ளுறாங்க. சிலர் காணிக்க பகுதி, சிலர் அறிவு பகுதி, சிலர் செய்தி பாதி போனா போதும். இதெல்லாம் வேதம் சொன்னது. பவுல பாத்தீங்கன்னா காலம் போக்க செல்லாதபடி வேகமாக அந்த இடத்தை விட்டு வந்து பெந்தெகோஸ்தே நாளிலே எருசலேமில் இருந்தாராம். இன்னும் பவுலே சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா 1 கொரிந்தியர் 16:8 வாசிக்கும் போது பவுலே சொல்லுகிறார், ஆகிலும் பெந்தெகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்திலே இருப்பேன் என்று இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். இப்ப எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் பாருங்க. பெந்தெகோஸ்தே நாள், கர்த்தருடைய நாளை அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதனால்தான் பவுல் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற ஒரு மனுஷனாக இருந்தார். ஏன் இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி இருக்க முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய அந்த மகிமையான அந்த நடத்துதலுக்குள்ளாக நாம் போகிற வேண்டும். அப்ப இந்த நாளிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, நம்மை நாமே யோசித்து பார்த்து பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தை பெற்று அனுபவிக்கிறவர்களாக நாம் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக பலப்பட கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய இருக்கிற இடத்துல நாம் யாவரும் மேலும் நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போமாக. Let's all stand up in the presence of God. ஏன் பெந்தெகோஸ்தே நாள் வந்தது என்று நம்ம பார்த்தோம். அதற்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன என்று பார்த்தோம். அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர ஏன் என்று நம்ம பார்த்தோம். அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும்னா நாம் எப்படி இருக்கணும் என்பதை பார்த்தோம். இவையெல்லாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காலங்களில் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையின்படி ஆசீர்வாதமாய் நாம் இருக்க பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் பலனும் பாதுகாப்பும் ஒத்தாசையும் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சபையை
சபையின் ஆராதனைகளை சொட்டை பண்ணாதபடிக்கு, விட்டு விடாதபடிக்கு கலந்து கொள்ளும்போது பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். ஹல்லேலூயா ஜீசஸ். மென்மையானவரே ஸ்தம்பமே ஜீவனது ஆனந்த ஆனந்த നമ്മുടെ പിതാവാകിയ ദൈവത്തിന്റെ അൻപും കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കൃപയും പരിശുദ്ധ ആവിയാനവരുടെ അന്യോന്യവും സമാധാന വഴി നടത്തുതൽ என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you. Praise the Lord.